எர்த்தே வந்து ஹெவி அடிச்சு நான் ஒரு மாதிரி சுள்ளுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ் டிபோர்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது சொல்யூஷன்ஸ் பேஸ் சீரிஸ். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக என்னோட இன்வென்ஷன் மூலிமா இப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சொல்யூஷன்ஸ் பேஸ் சீரிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் டிவைஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது செஞ்சிருந்தேன். இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பட் என்னதான் இது செஞ்சிருந்தாலும் இது இன்னும் ஃபர்தராக சின்னதாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத யோசித்து இப்படி பண்ணியிருக்கேன். இவ்வளோ சின்னதாக, அதாவது இதுலேருந்து இவ்வளோ உண்டு. ஸோ இது எப்படி பண்ண அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த டிவைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி வாட்டர் கேனில் இந்த விரலை இப்படி வச்சு பிடிச்சிக்கிறதுக்காக இந்த ஒரு சிலிக்கான் ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்திருக்கேன். மோரோவர் ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் இந்த சுவிட்ச் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி டெக்கரேஷன் லைட்டில் இந்த சுவிட்ச் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்ச், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு எம்சியில் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் இதில் என்ன பாக்கி இருக்குன்னா, எம்சியில் வச்சு கவர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த டிவைஸோட கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். இந்த கெப்பாசிட்டர், அதாவது இந்த பூஸ்டருக்கு வந்து 3 பின்னு வரும். ஒரு பின்னை வந்து பாசிட்டிவ்லையும் இன்னொரு பின்னை வந்து நெகட்டிவில் கொடுத்துட்டேன். இந்த நெகட்டிவ்லேருந்து அப்படியே ஒயர் கனெக்ஷன் எனக்கு கொடுத்துட்டேன்னா இந்த சுவிட்சோட ஒரு எண்டு கொடுத்துட்டேன். இப்போ இந்த சுவிட்சோட இன்னொரு எண்டுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு, மெட்டல் பிளேட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மெட்டல் பிளேட்லேருந்து இன்னொரு ஒயர் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பூஸ்டரோட இன்னொரு பின் இருக்குல்ல, அதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷனும் பக்காவாக ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பவர் பண்ணுறதுக்கு என்னென்னா, இந்த வாட்சில் இருக்கும்ல பேட்ரி, அதாவது இந்த காயின் செல்லு இல்லை பட்டன் பேட்டரின்னு சொல்லுவாங்க, இதை வந்து 3 வந்து நம்ம இதில் போடணும். ஸோ அதை வந்து இதில் போட்டோம்னா பக்கா ஒர்க் ஆகும். ஃபைனலி நம்ம டிவைஸ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு கீச்செயின் மாடலே செஞ்சுட்டேன். ஸோ நம்ம சாவி போட்டுட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம எங்கேயாவது கிளம்பணும்னு நினைக்கும் போது யாராவது நம்மகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி நம்ம மேலே வந்து ஹராஸ் பண்ண வராங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சுன்னா, ஜஸ்ட்டு இந்த ரிங் ஷேப் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் வந்து நம்ம விரலை விட்டுட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இதை அழுத்தி அவங்க மேலே வச்சாலே போதும், கரண்ட் வந்து அவங்க மேலே பாஸ் ஆகிடும். அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் விஷயம் என்னென்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த டிவைஸ் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து அதே மாதிரி தான் மோதிரம் மாட்டிக்கிட்டு அழுத்திக்கணும். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிங்கும் போது இதை அழுத்தினாலே போதும், ஹெவி வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகி அவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் விஷயம் என்னென்னா, இதில் பாஸ் ஆகிற மாதிரி கரண்ட்டு டேரெக்டாக இதில் பாஸ் ஆகிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து கொடுத்துருக்க காம்போனன்ட்ஸ் வந்து ஹெவி. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர், அதாவது ஒரு பூஸ்டர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்னா ஷாக்கு அடிக்கும். பட் நம்மளால் அது லிட்டரலாக பார்க்க முடியாது, கேட்க முடியாது அந்த சவுண்டை. நம்ம மேலே யாரை மேலே தான் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ என் மேலேயே நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பயமாக தான் இருக்குது. இதை அழுத்திட்டேன். எப்படி சொல்றது, அந்த எர்த்தே வந்து ஹெவி அடிச்சு நான் ஒரு மாதிரி சுள்ளுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. எப்பா ஐயோ. பட் ஸோ நம்ம டிவைஸ் வந்து பக்கா ஒர்க் ஆகுது. நிறைய பேர் இந்த டிவைஸை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது இந்த டிவைஸை நான் வந்து ஆப்போனன்ட் மேலே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நம்மளை வந்து டச் பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம டச் பண்ணி தான் இருப்பாங்க, அப்போ தான் அவங்க மேலே நான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கரண்ட்டை ரிட்டர்ன் நமக்கே அடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்னென்னா, கண்டிப்பாக அடிக்கும். பட் விஷயம் என்னென்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த கரண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க ஒரு 10 மடங்கு அந்த கரண்ட் அவங்க மேலே பாஸ் ஆகுதுன்னா நமக்கு ஒரு மடங்கு தான் நம்ம மேலே வந்து பாஸ் ஆகும். ஸோ என்னோட டியூட்டி ரெசிஸ்டிவிட்டி, அதனால தான் அப்பா ஒரு மாதிரி சுள்ளுன்னு இருக்குது. ஸோ நம்ம டிவைஸ் வந்து பக்கா ஒர்க் ஆகுது. இந்த டிவைஸ் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து பார்ட் 1, இதோட சின்ன வெர்ஷன் தான் இது. ஸோ இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு வந்து இந்த கட்டவரில் மாதிரி மரத்து போன மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் பிடிக்கும்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் டிபோர்ட் சேனல். மோர் ஓவர் என்னோட அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நீங்களும் நானும் சின்ன வயசில் கற்பனை பண்ண ஒரு ஐடியா இன்ன வரைக்கும் ஐடியாவாகவே இருக்குது. அது ப்ராக்டிக்கலுக்கு பாசிபிளாக, அதாவது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னவாக இருக்கும்னு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். என்னென்னா, ஒரு காரு, அது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மேக்னெட்,
கார் டாப்பில் வந்து ஒரு லீவர் மாதிரி வந்து இந்த சைடில் ஒரு மேக்னெட். இப்போ இந்த மேக்னெட்டோட பவரில் இந்த கார் இழுக்குமா இருக்காதா, இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ until then, stay tuned and stay connected with Science Report channel. Bye.